ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு நெக் வச்சு எப்படி வந்து சுடிதாருக்கு ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். அது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ ஆல்ரெடி நான் வந்து கொஞ்சம் ஒர்க்கை வந்து இதில் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2.25 வந்தது கிட்டத்தட்ட. இப்போ நான் அதை வந்து அப்படியே 2.25க்கு கழுத்தோட அகலம் வச்சுட்டு கட் பண்ணிட்டேன். இங்கே மேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3.5 இன்ச் அளவுக்கு நான் வந்து விட்டுருக்கிறேன். 1/2 இன்ச் நமக்கு தையலில் போயிடும். 3 இன்ச் ரெடி அளவு. இந்த 3 இன்ச்சுக்கு அப்புறமேலு நமக்கு வந்து ஓப்பன் வந்து எவ்வளோ தூரம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 இன்ச் அளவுக்கு ஓப்பன் வந்து விட்டுருக்கிறேன். நம்ம அப்போ தான் வந்து நமக்கு இந்த நெக் வச்சு தைக்கும் போது கழுத்து வந்து உள்ளே பூதும். இன்னும் கொஞ்சம் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து பெருசாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் 7 இன்ச்சு அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட்டு நான் 3 இன்ச் அளவில் வரைஞ்சிட்டு நெட்டாக ஒரு கட் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். இந்த கட் கொடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9.5 இன்ச் அளவுக்கு வந்து கட் கொடுத்துருக்குறேன். ஃபர்ஸ்ட்டு லைனிங் வச்சு நான் அப்படியே ஸ்டிச் பண்ணி திருப்பி விட்டுட்டேன். இதை நான் இந்த மாதிரி வந்து லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணி திருப்பி விட்டுருக்கேன். திருப்பி விட்டதுக்கு அப்புறமேலு நான் சைடு வந்து ஊசியோட தையல் வந்து போட்டு எடுத்துட்டு இப்போ பாருங்கள், பேக் சைடில் உங்களுக்கு வந்து தெரியும். நான் இந்த மாதிரி தான் வந்து லைனிங் வச்சு தைச்சிட்டு திருப்பி விட்டுருக்குறேன். விட்டதுக்கப்புறமேல இந்த வந்து நம்ம சுடிதார் பேண்ட் கிளாத் எடுத்து நான் வந்து இந்த இடத்துல டிசைனுக்காக கொடுத்துருக்குறேன். ஒரு லென்த்தி கிளாத் எடுத்து பட்டையாக மடித்து இந்த மாதிரி வந்து ஒரு அப்படியே கீழே வரையும் கொண்டு வந்து அப்படியே ரிட்டர்ன் வந்து கொண்டு வந்துட்டேன். சேம் அதே கலர் நூல் போட்டுக்கிட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன நினச்சிருந்தேன் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு பீஸ் கொடுத்துடணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு உள்ளார வந்து ஏதாவது கேப் இருந்ததுன்னா கூட வந்து அவங்களுக்கு வந்து தெரியாம இருக்கும். இப்ப பீஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஊக் வச்சு இந்த இடத்துல த்ரெட் கட்டி நம்ம இப்படி வந்து ஊக் போட்டு மாட்டிக்கிற மாதிரி நம்ம வந்து வச்சிடலாம். வரிசையா ஒரு 3 4 அந்த மாதிரி ஒரு 4-5 ஊக் வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க இதை ஓப்பன் பண்ணி போட்டுட்டு அவங்களுக்கு வந்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப இவ்வளவு தூரம் வேணாம்னாலும் நம்ம வந்து இப்படி ஒரு 2-3 இதுக்கு கொஞ்சம் தையல் போட்டுட்டு 1 2 3 அந்த மாதிரி ஒரு 3 ஊக்கு வச்சுட்டோம் அப்படின்னாலும் அவங்க இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி போட்டுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் வந்து நான் இதில் வந்து அளவுக்கு கொடுத்ததில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சின்ன கழுத்து தான் அப்படிங்கிறதுனால 6 இன்ச் அளவுக்கே ஓப்பன் வந்து அவங்களுக்கு சரியாக இருக்குது. அதனால இதை நான் இப்படி க்ளோஸ் பண்ணாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கேன்னா, இப்போ இதை வந்து இப்படி கொஞ்சம் ஓப்பன் விட்டுட்டு இப்படி கொஞ்சம் கிராஸாக கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஓப்பன் வந்துடும். இப்போ இந்த இடத்துல நான் இப்படி லைட்டாக இப்படி கார்னரில் கொண்டு வந்து தையல் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இது பார்க்குறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். சென்ட்ரல் அந்த வி மாதிரி வரும். அப்புறம் வந்து கொஞ்சம் ஓப்பன் வரும். அந்த நெக்கு போடுறதுக்கும் இந்த 2 இடத்துல இந்த காலர் வந்து வந்துடும். இப்போ பார்க்குறப்ப இது ஒரு டிசைன் மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இதுக்கப்புறமேலு பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டு அதை வந்து நம்ம காலர் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். காலர் கிடையாது, நெக்கு தான் சொல்லுவோம். நெக் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு. இப்போ ஒரு தையல் போட்டுட்டேன். இது மேலேயே நான் வந்து இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். ஏன்னா நமக்கு அது ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, பிரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா, இப்போ நான் 2 தையல் வந்து போட்டுட்டேன். இப்போ நமக்கு இது ஒரு டிசைன் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த கலருக்குமே இந்த கலரும் ரொம்பவும் வந்து அட்ராக்டிவாக நல்லா நீட்டாக இருக்குது. இப்போ இந்த அவுட்டர் எல்லாமே நம்ம தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இதே மாதிரி பேக் சைடும் ரெடி பண்ணி அதை வந்து ரெண்டுமே ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஷோல்டரும் வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இதில் வந்து எப்படி நெக் வச்சு தைக்கிறது அப்படின்னு வந்து பார்த்துடலாம். பேக் நெக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக எப்பயும் போல் கட் பண்ணாமல் ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச் இறக்கம் கொடுத்து தான் வந்து பேக் சைடில் வந்து கட் பண்ணணும் நெக்குக்கு. அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப அது வந்து சரியாக வரும். இப்போ பாருங்கள், இப்போ நான் இதுதான் வந்து இதோட இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து நெக் வைக்காததுக்கு முன்னாடி இருக்கிற ஷேப்பு.
பேக் நெக் வந்து ஒரு இன்ச் இறக்கிக்கலாம் நான் வந்து 1 இன்ச் இறக்கியிருக்கிறேன். 1 இன்ச் டு 1.5 இன்ச் அந்த மாதிரி இறக்கிக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் நம்ம எப்படி நெக் வச்சு தைக்கிறதுக்கு அளக்கலாம் அப்படின்னு பார்த்தலாம். இப்போ இது ரெண்டையும் நீங்கள் வந்து ஒன்றா வச்சுக்கோங்க. ஒன்றா வச்சுட்டு பாருங்கள் இது வந்து எவ்வளோ லென்த் வருது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இந்த எண்டில் இருந்து இதை கரெக்டாக நம்ம வச்சு அளந்தோம் அப்படின்னா நமக்கு 8.5 இன்ச் வந்து வருது. 8.5 மொத்தமாக வந்து 16 to 17 இது வருது. இப்போ இந்த 17 இன்ச்சுக்கு இப்போ நான் வந்து இந்த காலர் பேண்ட்டுக்கு வைக்கிற நெக்கு தான் வந்து எடுத்திருக்கிறேன். அந்த நெக் வச்சு தான் நம்ம இதில் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஏன்னா நெக்குக்கு இந்த சைஸே நமக்கு வந்து சரியாக இருக்கும். மொத்தமாக 17 இன்ச்சுக்கு நான் வந்து இப்போ மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம ரெண்டாக மடிச்சிடலாம். மடிச்சுட்டு நமக்கு இது வந்து இந்த கார்னர் வந்து ஒரே ஷேப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல மட்டும் நம்ம லைட்டாக அந்த மாதிரி ஷேப் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு நெக்கையும் ஒன்றா வச்சுட்டு இந்த மாதிரி மட்டும் கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்ம வந்து போடும்போது நமக்கு இந்த மாதிரி வந்து அழகாக வந்து வந்துடும். இப்போ இதை நம்ம எப்படி இதில் வச்சு அட்டாச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தரலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சமாக வந்து பேண்ட்டு கிளாத்தாக வந்து எடுத்துருக்கிறேன். ஒரு லென்த்தி கிளாத்தாக எடுத்துக்கோங்க. நமக்கு இந்த நீளத்துக்கு வந்து தேவைப்படும். அதே மாதிரி கொஞ்சம் சதுரமாகவும் வந்து எடுத்துக்கோங்க. இதை விட வந்து ஒரு 2-3 மடங்கு இது கிளாத் வந்து அதிகமாக இருக்கணும். நான் வந்து இவ்வளோ தூரம் விட்டு கட் பண்ணுறேன். இதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கீழே பாட்டம்க்கு ஃபஸ்ட்டு ஒரு லைன் நான் மடிச்சிட்றேன். இந்த சைட்லேயும் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு விட்டுருங்க. இந்த சைட்லேயும் வந்து 1/4 இன்ச் வர அளவுக்கு நம்ம வந்து விட்டுறணும். இப்போ பாட்டம் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து மடித்து தையல் போட்டுக்கிறேன். இது போட்டதுக்கு அப்புறமேலு இதை அப்படியே வந்து டர்ன் பண்ணிக்கலாம். இந்த சைஸ்க்கு அப்படியே வச்சுக்கோங்க. கிளாத் வந்து முன்ன பின்ன போயிட போகுது. வச்சுட்டு இப்போ இந்த சைட்லேருந்து நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். எந்த ஷேப்புக்கு நம்ம எடுத்தோமோ இந்த கேன்வாஸை விட நான் வந்து கீழே தான் வந்து தையல் போடுறேன். கேன்வாஸ்க்கு கீழே தான் நான் வந்து தையல் போடுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இதில் ஒரு 1/4 இன்ச் பக்கம் கட் பண்ணி விட்டுடலாம். அதே மாதிரி இந்த சைட்லேயும் அந்த ஷேப்பாக கட் பண்ணிடலாம். இப்போ எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1/4 இன்ச் மடித்து தைக்கிற அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கட் பண்ணியாச்சு. இப்போ இதோட சென்டர் பாயிண்ட் வந்து பார்த்தரலாம். இந்த இடத்துல ஒரு சின்ன கட் கொடுத்துட்றேன். இதை அப்படியே நம்ம வந்து இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நம்ம நெக் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து அதில் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்து நெக் ரெடி ஆயிடுச்சுன்னு. இது மேலே நம்ம ஊசியோட தையல் போடணும். இது நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு அப்படியே கையோட கண்டினியூவாக வந்து போட்டுடலாம். இப்போ நெக்கு வச்சு தைக்கிறதுக்கு நீங்கள் ஒன்று நல்லா பார்த்துக்கோங்க. நமக்கு இப்படி நெக்கு வந்து இப்படி இந்த மாதிரி ஷேப்பில் வந்து வரணும். இப்படி இங்கிருந்து ஆரம்பித்து அப்படி போகணும். அப்போ நம்ம இந்த ஷேப்புக்கு இப்படி பேக் சைடில் வச்சு இப்படி தையல் போடணும். ஓகேங்களா? உங்களுக்கு அப்படி வரலன்னா இந்த சைட்லேருந்து நீங்கள் பேக் சைடில் வச்சு ஃபஸ்ட்டு தையல் போட்டுட்டு வாங்க. நம்ம அப்படி திருப்பும் போது நமக்கு அது வந்து கரெக்டாக வந்துடும். கரெக்டாக இந்த எண்டில்
ஃபர்ஸ்ட் கட்டிக்கிறேன். கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறமேலே இந்த இதை நம்ம அப்படியே வந்து தள்ளி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மேல் துணி மேல படாத மாதிரி வந்து பாத்துக்கோங்க. பாருங்க, அதே மாதிரியே அப்படியே நான் வந்து தையல் போட்டுட்டே வந்து வரேன். இந்த லாஸ்ட் எண்ட் வரையுமே அப்படியே கொண்டு வந்தாச்சு. இதுவும் நமக்கு அப்படியே ஒரே இதா வந்து அமையணும். இல்லை சப்போஸ் நீங்கள் தைக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்ன பின்ன வருது அப்படின்னா துணியை கொஞ்சம் இழுத்த மாதிரி, நம்ம எந்த துணி நமக்கு கம்மியாக வருதோ அந்த துணியை கொஞ்சம் இழுத்த மாதிரி வச்சு தைச்சோம் அப்படின்னா நமக்கு சரியாக வந்துடும். இப்போ இதை வந்து அப்படியே நம்ம இப்படி தைச்சிருக்கிறோம். இதை அப்படியே திருப்பி இதை உள்ளார விட்டுட்டு இது மேலே அப்படியே ஊசியோட தையல் வந்து போட போகிறோம். இந்த நெக்கு தைக்கிறப்ப நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் வந்து இதுதான். கரெக்டாக இது வந்து அந்த நேர்கோட்டில் வந்து உட்கார வைக்கிறதே கிடையாது. அது ஒரு தள்ளி தள்ளி போயிடும், இல்லை முன்ன பின்ன வந்துடும், அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும். நம்ம எப்படி தையல் போட்டிருக்கிறோமோ அந்த தையலுக்கு நேராகவே இதை கொண்டு வந்துடலாம். பின்னாடியும் துணியில் எதுவும் சுருக்கம்லாம் இருக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, ஃபுல்லாக நான் வந்து தையல் போட்டுட்டேன். இந்த இது வரும்போது இதுக்குள்ளார எல்லாத்தையும் அப்படியே உள்ளார தள்ளி விட்டுட்டு இந்த இதை கொஞ்சம் இழுத்து, இந்த நூல் வந்து எதுக்கு விட்டுருக்க அப்படின்னா கொஞ்சம் இழுத்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நமக்கு அது வந்து சரியாக வந்துடும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ ஓகேங்களா, நம்ம வந்து ஃபுல்லாக நெக் வச்சு தைச்சாச்சு. இப்போ நமக்கு பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ரெண்டு பக்கமே வந்து நல்லா ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இது மேலே நம்ம ஊசியோட தையல் போடுறதுன்னா அப்படியே ஒரு லைன் வந்து போட்டு விட்டுடலாம். இல்லை தேவையில்லை இது இப்படியே இருக்கட்டும் அப்படின்னாலும் நம்ம வந்து விட்டுடலாம். பாருங்க, ரொம்ப அழகா வந்து இதே மெத்தடு தான் நம்ம வந்து பிளவுஸ்க்கு ஸ்டிச் பண்ணுறதுமே. இதே மெத்தடில் நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நிக் வச்சு தைக்கிறது தான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நீட்டாகவும் நல்லா ஃபினிஷிங்காகவும் வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த லைன் கோடு ப்ளஸ் இதோட நெக்கோட ஷேப்பு, பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு எல்லாமே வந்து ரொம்பவே நீட்டாக வந்திருக்குது. நம்ம வேர் பண்ணும்போதுமே நமக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். இந்த நெக் வந்து ரொம்ப தூக்கிட்டு இருந்தாலும் நமக்கு கழுத்துட்ட இடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஷேப்பே வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.